இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு 5 வகையான நாட்டு காய்கறிகள் போட்டு சாம்பார், அதுக்கப்புறமா மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு முருங்கைக்காய், 15 அவரைக்காய் இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு கேரட்டு, நான் ஒரு மீடியம் கேரட் வந்து இந்த மாதிரி அரிஞ்சிருக்கேன். ரொம்ப மெலிசாவும் அறியாதீங்க, ரொம்ப தடியாகவும் அறியாதீங்க. நான் காமிச்ச இந்த அளவுக்கு அரிஞ்சிக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் பயன்படுத்தியிருக்கேன். இதில் வந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. ஃபஸ்ட்டு 200 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா மீதியை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 4 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், கல்லுப்பு 4 டீஸ்பூன். இப்போ இன்னொரு 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்குது. வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சுருங்கும். அப்போ தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம். இதில் இன்னும் கத்திரிக்காய் சேர்க்கணுங்க. அது வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறணும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம கத்திரிக்காய் ஒன்று சேர்த்துக்கலாம். நான் ஒரு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் வந்து நல்லா வேகும். அது மட்டும் இல்லாமல் காய் அதிகமாக இருக்கும் போது கொஞ்சம் கிளறி விட்டால் தான் வந்து அது எல்லாமே வந்து நல்லா வேகும். இப்போ திருப்பியும் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு காய் எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். தோரம்பருப்பு வந்து 90 கிராம் சேர்த்துருக்கேன். தோரம்பருப்பை நல்லா கழுவிடுங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா ப்ரெஷர் குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நம்ம புளி தண்ணி ஊற்றணும். நான் புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போ இதை வந்து நம்ம தாளிக்கணும். ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்தோன்னே இதை சாம்பாரில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் வந்து நீங்கள் அப்படியே முழுசாக போடாமல் இந்த மாதிரி பிச்சுட்டு போட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வைக்க மாட்டோம், அப்படியே சேர்த்து சாப்பிட்டுடுவோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேலு பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கமகமன்னு நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் பூசணிக்காய் வந்து நான் 400 கிராம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பெருசாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
மஞ்சள் பூசணிக்காய் வந்து பார்த்தா காய் அரியும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேகிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் சின்னதாக போடாமல் நல்லா பெருசாக போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா அது வந்து குழஞ்சிடும். அதை நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கல்லுப்பு 1 டீஸ்பூன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்க்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே தெரியாது. அது வந்து கீழே தான் கொஞ்சமாக இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. பாருங்கள், இந்த அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ இதை மூடி போட்டுடுங்க. 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால் மற்ற காய்கறிகள்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா போடுங்க. அப்போ தான் எல்லா காய்கறிகளும் ஒரே டைமில் வந்து வெந்துடும். எப்போவுமே சமைக்கும் போது உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம டேஸ்ட் பார்ப்போம். ஆனால் நம்ம பொங்கல் பண்டிகைக்கு செய்யும் போது டேஸ்ட் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம சூரியனுக்கு வச்சு படைச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவோம். அதனால் புதுசாக சமைக்கிறவங்க வந்து கரெக்டாக இந்த வீடியோவில் இருக்கிற இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு போட்டிங்கன்னா டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த பொங்கல் பண்டிகைக்கு நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு சாம்பாரும் மஞ்சள் பூசணிக்காய் பொரியலும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.